ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 2 டேஸ் vlog நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வீக் டேஸ் vlog தான். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். டைம் வந்து 12:30 இருக்கும். கம்பெனிலேருந்து இப்போ தான் வந்தேன். சரி, பூஜை ஜாமான்லாம் ரொம்ப அழுக்காக இருந்ததா, அதெல்லாம் கழுவி வச்சிடலான்ட்டு ஒரு 1/2 hour அதுக்கான வேலைகள் இருந்தது. எங்களுக்கு காலையில் வந்து கீரை சாம்பார் வச்சுட்டு போயிட்டேன். நித்தினுக்கு கீரை, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு பருப்பு போட்டு வேக வச்சுட்டு போயிட்டேன். வந்ததும் லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணி அதை அரைச்சி ஊட்டிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். காலையிலே எங்களுக்கு சமைக்கும் போதே நித்தினுக்கும் சேர்த்து சமைக்கிறதுனால வேலை ஈஸியாக இருக்கும். வந்தால் ஒரு 2 நிமிஷம் தான், அதை லைட்டாக சூடு பண்ணி ஊட்டி விட்டுருவேன். அவருக்கு டிவி பார்த்தா தான் அவர் சாப்பிடுவார். அவரையே மெய் மறந்து சாப்பிட்ணும். 1/2 hour அப்படி இப்படின்னு ஊட்டிட்டு தூங்கவும் வச்சுட்டு பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இந்த விளக்குக்கு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த ஒரு வாரம் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலே இருக்கும். லைட்டாக எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு நாங்களும் லஞ்சை முடிச்சுட்டு ஜெய் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டிமார்ட் வந்தோம். இது வந்து மறைமலை நகர்கிட்ட இருக்குது இந்த டிமார்ட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரும் இங்கே வந்ததுக்கப்புறமா. மளிகை சாமான் இங்கே வந்து 2 month ஆகிடுச்சா, அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. சரி, இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க தான் போனோம். எனக்கு இங்கே ஃபீல் ஆனது ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு மளிகை சாமான் வாங்கிட்டு ஸ்க்ரீன் கிளாத் பார்த்தேன். செல்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, பத்தாமல். சரி, ஓகேன்ட்டு 2 ஸ்க்ரீன் கிளாத் மட்டும் 199 வந்துச்சு. அது ஒரு ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. அதனால் 2 ஸ்க்ரீன் கிளாத் வாங்கிட்டு மளிகை சாமான் பார்த்துட்டு வந்தாச்சு. எப்படி நீங்கள் இவ்வளோ ஒர்க் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கொஷின். காலையில் என்னோடய டே வந்து 5:30க்கு ஸ்டார்ட் ஆகுங்க. அப்படி இப்படின்னு நித்தினுக்கு ஃபீட்லாம் பண்ணிவிட்டு பெட்லேருந்து எழுந்திருக்க 6 o'clock ஆகிடும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 5 o'clockலாம் ஜிம்முக்கு கிளம்பிடுவாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருவேன். அதை அவங்க சாப்பிட்டுட்டு காலைல கிளம்பிடுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நித்தின் வந்து நல்லா தூங்குவான். ஃபீட் பண்ணிட்டேன்னா அவனோட வேக்கப் டைம் 7:30 இருக்கும். ஜெய் ஆஸ் யூஷுவல் 6:30 7 o'clock எழுந்து டிவி பார்ப்பான் கொஞ்ச நேரம். அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து அவரோட வேலைகளை கடகடன்னு பார்த்துட்டு கிளம்பிடுவார். அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்காது. அவன் போனதுக்கப்புறம் திரும்ப காலைல நித்தினுக்கு சாப்பாடு ஊட்டி அவனை தூங்க வச்சிட்டோன்னா அவன் 11 மணிக்கு தான் எழுந்திருப்பான். நான் கம்பெனிக்கெலாம் போயிட்டு 12:30க்கு வீட்டுக்கு வருவேன். இது மாதிரி தான் ரொட்டீன் போயிட்டே இருக்குது. ரொட்டீன் வந்து நம்ம கையில் தான், நம்ம செட் பண்ணிக்கணும். அது பாட்டில் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 8 மணி ஆகிட்டு வந்ததும் கடை நித்தினுக்கு பால் சாதம் ஊட்டி விட்டுட்டு எங்களுக்கு டின்னர் வந்து கோதுமை குருணை உப்புமா தான். அது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். செஞ்சு டைனிங் டேபிளில் வச்சிட்டோம் அப்படின்னா எங்கள் மாமனார் வந்து சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு 8:30 மணிக்கெலாம் டின்னர் வந்து கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கேக் தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக 2 ஆரஞ்சு காஞ்சியே இருந்துச்சா, சரி ஓகேடா இன்றைக்கி கடகடன்னு பண்ணிடலான்ட்டு 2 ஆரஞ்சை ஃபஸ்ட்டு ஜூஸ் தனியாக எடுத்துட்டு இந்த ரெசிபி டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 1 கப் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் கோதுமை மாவு, 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை, 1/2 டம்ளர் ஆயில், 1/2 டம்ளர் தயிர். நான் தயிர்லாம் சேர்க்கலை, ஏன்னா ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்குறதுனால அதோட புளிப்பே இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். நாட்டு சக்கரில் பண்ணும்போது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். மைல்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும். சுகர் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இருக்கிறதுனால கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வருங்க. இப்போ அடிக்கடி கேக் தான் வீட்டில். என்னோடய கேக்குக்கு எல்லோரும் அடிக்ட் ஆகிட்டாங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாக்லேட் கேக்கு, இந்த மாதிரி ஆரஞ்சு கேக்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் தான் நான் ஜூஸ் எடுத்துட்டேன். மிச்சத்தை வந்து சார் குடிச்சிட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டை செட் பண்ணிக்கணும். நம்ம தான் நம்மளை பசங்களை பார்த்துக்க போகிறோம். நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை சுற்றி உள்ளவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு மண்டையில் ஏறிடுச்சுன்னா அது யார் என்ன நம்மளை ஆட்டி பார்த்தாலும் நம்ம ஆட மாட்டோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். நம்மளோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய வளர்ச்சிகள், நம்ம எவ்வளோ ஆக்டிவாக, நம்மளோட ஹாப்பினஸ் தான் அதை பார்த்து அவங்களாம் பொங்கி போகணும். அந்த மாதிரி தான் நம்மளோட ரியாக்ஷன் இருக்கணும். மற்றபடி வாய் இருக்குன்ட்டு லபன்னு கத்திக்கிட்டு பேசுகிறதுல ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலாக வந்து நம்மளோட பேச்சுகள் வந்து என்றைக்குமே வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது. நம்மளோட செயல்கள் தான் நம்மளோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம். லேடிஸ்க்கு எப்பொழுதுமே மனதைரியம் ஜாஸ்தி. ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது பசங்களை விட லேடிஸ்க்கு தான் மனதைரியம் ரொம்ப ஜாஸ்தி. நம்மளால் எதையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவோம். ஒரு பெரிய பூகம்பமே வந்தாலும் என்ன பூகம்பம் தானே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வந்து இப்போ சேஞ்ச் ஆகிடுது. அதனால் பெரிய விஷயத்துக்கெலாம் நான் ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது. போதும் அப்படின்னு ஆகிடுச்சு.
எனக்கு ஒரு லைன் மட்டும் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். எது தெரியுமா? எங்கள் அப்பா தாங்க எனக்கு பெரிய மோட்டிவேஷன். ஆக்சுவலாக நிறைய கஷ்டங்களை அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். நாங்கள் இங்கே இடம் வாங்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் போரூரில் இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து எங்கள் அப்பா இருக்கும்போதே நாங்கள் இடம் பார்த்து வச்சுருந்தோம். பட் அந்த டைமில் அட்வான்ஸ்லாம் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணிட்டோன்னா, எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு அந்த இடத்த வந்து நான் காமிக்கிறதுக்காக போயிருந்தேன். காமிச்சிட்டு ஒரு 6:30 போல் ரிட்டன் வந்துகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ணாங்க, அப்பா முன்னாடி உட்காந்துருந்தாங்க, நானும் அம்மாவும் பின்னாடி. இடத்தெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு பயங்கர ஹாப்பினஸ். அப்போ வந்து ரிஜிஸ்டர் எதுவுமே பண்ணல, இது மாதிரி வாங்க போகிறோம் அப்படின்னு. இங்கேயே இவ்வளோ விலை வருதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வரும்போது, ஜெயந்தி மாதிரி மட்டும் எனக்கு பொண்டாட்டி இருந்ததுன்னா இதை விட பல மடங்கு நான் சம்பாதிச்சிருந்துருப்பேன். நம்மளை வந்து ஊக்குவிக்க ஒரு ஆள் வேணும். எது பண்ண ஆரம்பித்தாலும் ஸ்டார்டிங்லேயே தடை போட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பண்ண முடியும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒருத்தவங்க நமக்கு சொல்ல ஆள் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணலாங்க அப்படின்னு எங்கள் அப்பா வந்து ஹஸ்பண்ட்டை சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் தெரியுமா? எங்கள் அப்பாவோட வாயிலேருந்து என்னை எவ்வளோ பெருமையாக பேசியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து லேடிஸ் கையில் மட்டும்தாங்க இருக்குது. ஒரு குடும்பம் முன்னேறதும், ஒரு குடும்பம் கீழே தரையில் விழுறதும் அந்த லேடிஸோட கையில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி சிப்ளிங்ஸ், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு அப்படி இருந்திருப்போம். அந்த கல்யாணம் ஆகி எனக்கும் என் ஹஸ்பண்டுமே கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என் குடும்பம் தான் பெருசு அப்படின்னு நான் இருப்பேன். அவர் குடும்பம் தான் பெருசு அப்படிம்பார். ஆனால் இந்த 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மண்டையிலே உரைக்குது. எனக்கு என் குடும்பம் கிடையாது, உனக்கும் உன் குடும்பம் கிடையாது, நீயும் நானும் மட்டும்தான் குடும்பம் அப்படிங்கிறதே எப்போ உரைக்குதுன்னா 8 வருஷத்துக்கு மேலே தான். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது என் குடும்பம்னு அப்படின்னு எனக்கு உணர்ந்தது 1 வருஷத்துலே. நாங்கள் அந்த கஷ்டப்படும் போதே வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தேன். நான் வேலைக்கு போகும்போதும் அவர் சொன்னார், சரி முடியலன்னா விட்டுரு, வேலைக்கெலாம் வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார். அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவர் எனக்காக பார்த்தாரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரிலங்க. பிஸ்னஸ்னால் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கும்போது செகண்ட் ப்ரெக்னென்சி. அந்த ப்ரெக்னென்சினால் நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கோத்ரூ பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அந்த வேலைகள்லாம் நிறைவடைஞ்சதும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் 2 பெரிய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் எல்லார்ட்டுமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நல்ல ஹாப்பியாக இருக்கும். சக்ஸஸை நிறையா பார்ப்போம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதுவுமே எங்கள் அப்பா சொன்ன லைன் தான். கஷ்டப்படுங்க, கடன் வாங்கி லோன் வாங்கி கட்டுங்க, இப்படி தான் எங்கள் அப்பா சொல்லுவாங்களே. அதே மாதிரி எங்கள் மாமனாருங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மசாலா பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி, அதை அரைச்சிட்டு வந்து கொடுக்குறது. நிறைய பேர் கஸ்டமர் அங்கே போரூரில் இருக்கும்போது டைரெக்டாக கம்பெனிக்கு வந்து வாங்குவாங்க. அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் எத்தனை மணிக்கு வரையும் எங்கள் மாமனார் இருந்து அவங்களுக்குலாம் டெலிவரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டிவ்க்கு நம்ம வீட்டில் ஆள் இருந்ததுன்னா நம்மளால் என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும், நம்ம பசங்களை நல்லா பார்த்துப்பாங்க, நம்ம விட்டுட்டு போனாலும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க நடந்துக்கிற விதத்தில் தான் நமக்கு அந்த ஹோப்புமே கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விதத்தில் நான் ரொம்ப பிளெஸ்டு. இப்போ எனக்கு இந்த குழந்த இருக்கும்போது நான் கம்பெனியும் பார்த்துட்டு வீடு, ஸ்டாஃபுங்க, ப்ரொடக்ஷனு, கஸ்டமர் டிஸ்பேச்சிங், நிறைய கடன், இது எல்லாத்தையும் நான் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஃபேமிலியோட பீஸ் யார் கையில் இருக்குது? நம்மளோட கையில் தான். அதை நல்லபடியாக அமைச்சிக்கிறது நம்மளோட எல்லார் கையிலையுமே இருக்குது. ஸோ டவுன் ஆகாதீங்க. நம்மளை டவுன்ஃபால் பண்ண நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. எப்படா சறுக்கி விழுவாங்க அப்படின்னு பார்த்துக்க. அந்த கண்கொத்தி பாம்பு எப்படி பார்க்கும் அது மாதிரி பார்த்துக்கிட்டு கங்கணம் கட்டிட்டு அலைவாங்க. அதெல்லாம் சீண்டவே சீண்டாதீங்க. அவங்களாம் நமக்கு எந்த எதுலேயும் சமம் கிடையாதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஏணி படிக்கட்டு மாதிரி கடகடன்னு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே. நித்தினுக்கு வந்து பல்லு முளைச்சிருச்சு, அதனால் கொல்கட்டை பண்ணி சாமி கும்பிட்டோம். ஜெய்யும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நல்ல ஒரு அண்ணா. ஏன்னா நித்தின் அழுதாலும் சரி, நான் சமைக்கும் போதும் சரி, நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துக்கப்பா தம்பி அப்படின்னா சரிமான்ட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து தம்பி அப்படி பார்த்துப்பான். ஏஜ் கேப்புங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கணுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு குழந்தைக்கும் கேப் வச்சு பெற்றுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அழகாக உங்களோட குழந்தைங்கள நீங்கள் வளர்ப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னை நிறைய பேர் விஷ் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுடைய ப்ரேயர்ஸில் எங்கள் ஃபேமிலியையும் நீங்கள் வச்சுக்கோங்க, என்னையை மறக்காமல் வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.